ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி 11th ஹிஸ்ட்ரி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நான் கைப்பட எழுதின ஒன்லைனர் நோட்ஸு. ஸோ இதுதான் இன்றைக்கி எடுத்து நான் படிச்சுட்ருக்கேன். மதியம் பார்த்திங்கன்னா லஞ்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு 2 மணி போல் புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அகாடமி போய் படிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளாக படித்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். எல்லாராலையுமே அகாடமி போய் படிக்க முடியாது. ஃபேமிலியில் சப்போர்ட் இருந்துச்சு, குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு விட்டுட்டு போகலாம். பட் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் போது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிடைக்கிற டைமில் தான் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் கிடைக்கிற நேரத்தில் தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எப்போவுமே ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளான குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் அதுக்கான குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிலபஸை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை பிகினர்ஸ் இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே இப்போது அந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கான புக்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ யாரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் பர்ஃபெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணினாலே நிறைய வீடியோஸ் வரும். எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் மேக்ஸுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுவோம், தமிழுக்கு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ டெட் எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாப் டு பாட்டம் ஒரு லைன் மிஸ் பண்ணாமல் படித்து ஆகணும் எல்லா புக்ஸ்லையுமே. பட் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி கிடையாது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். அப்படிங்கும் போது என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், ஒரு புக்கை எடுத்துக்கிட்டால் அதில் என்ன லெசன்ஸ் படிக்கணும், வேர் டு ஸ்டடி அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அது மூலியமாக நம்ம என்ன படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும், அதை எப்படி ஈஸியாக கவர் பண்ணணும். இப்போ ஒரு லெசன் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி படித்தா ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அப்புறம் அதோட கொஷின் பேட்டர்ன் அது எப்படி கேட்பாங்க, எப்படி படிக்கவே இன்னும் ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே எப்படி கொஷின் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் அந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, எத்தனை மார்க்குக்கு கேட்பாங்க, ஒரு எக்ஸாம் தானா இல்லை 2 எக்ஸாமா இல்லை இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு அந்த எக்ஸாமை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட கொஷின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு, சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு, அதோட குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதோட ஸ்டடி பிளான் எப்படி படித்தா நம்மளால் அதை கவர் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்குரிய ஸ்டடி பிளான் நம்மளே தான் போடணும். இப்போ யூடியூப் சேனல்ஸ் நிறைய பார்க்குறோம் இல்லையா, அதை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கலை, இல்லை ஒரு லெசன் நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியும், இல்லை எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், இல்லை மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மளோட அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்மளால் அந்த ஸ்டடி பிளான் போட முடியும். அந்த மாதிரி போட்டு தான் படிக்கணும். இன்னொருத்தவங்க போட்டிருக்க ஸ்டடி பிளானை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த ப்ரிப்பரேஷனை ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்டடி பிளான் படி நம்ம வேகமாக படித்து முடிக்கணும்னு நினைப்போமே ஒழிய நம்ம பர்ஃபெக்டாக படிச்சுட்டோமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்டடி பிளான் நம்மளாக போடுறதுக்கு ட்ரை பண்ணணும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி 4 hours படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 hours நாளைக்கும் படிக்கணும்.
அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து யாரும் வந்து படி புக் எடுத்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து டிசிப்ளினாக நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி, டெய்லியும் படிக்கணும். இன்றைக்கி வந்து மனசு சரியில்லை, இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அந்த மாதிரி, இல்லை நான் இன்றைக்கி வெளியில் போயிட்டேன், இல்லை வீட்டில் நிறையா வேலை இருந்தது, அந்த மாதிரி ரீசன் சொல்லாமல் கரெக்டாக அந்த டைமை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் டெய்லி டார்கெட், இன்றைக்கி வந்து நான் ஜிஎஸ்சில் 4 லெசன் படிக்கணும், தமிழில் வந்து 3 லெசன், மேக்ஸில் 1 டாபிக், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நைட்டு படுக்கிறதுக்குள்ளே. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம படிக்கணும். டெய்லி டார்கெட் வந்து வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லி வந்து இப்போ மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் வந்து டெய்லி ஒரு 10 சம்ஸ் இல்லை 20 சம்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண நிச்சயமாக எக்ஸாமில் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளால் அதை ஒரு பதட்டம் இல்லாமல் ஈஸியாக வந்து மேக்ஸ் வந்து போட முடியும். அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ், என்ன படிக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன மறந்துட்டோம், இல்லை வந்து ஒரு கொஷினே அட்டன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஒருவேளை மறந்துட்டோமா, இல்லை சரியாக படிக்கலையா, இல்லை அந்த அந்த பேஜே நம்ம தொடலையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி, அதாவது டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு திருப்பி அடுத்த வாரம் திருப்பி புதுசாக ஒரு பாடம் எடுத்து படிக்காமல் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது, நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போன வீக் படித்ததை கண்டிப்பாக ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்ததை படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி படித்து முடிக்கிறோம், நாளைக்கு திருப்பி வேறு படிக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு புக்கில் நேற்று படித்ததை கண்ணால் அப்படியே பார்த்துட்டு போனால் கூட போதும். திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் அது நமக்கு அப்படியே லாங் டேர்மாக மெமரியில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே ரிவிஷன் பண்ணுறது, அப்புறம் வீக்லி ரிவிஷன் பண்ணுறது, அப்புறம் மந்த்லி ஒரு நாள் எடுத்துக்கிட்டு அந்த மந்த் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோமோ அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்குறது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு என்ன கொஷின் வந்து தெரியல, ஏன் தெரியல, அதை நம்ம படிக்கலையா, இல்லை வந்து நமக்கு அந்த பார்ட் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கா அப்படின்னு நல்லா அனலைஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பரில் நம்ம மிஸ் பண்ண மார்க்கை, இப்போ வந்து 100 மார்க்குக்கு எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 70 மார்க் வந்து போட்டுட்டோன்னா 30 கொஷின் தெரியல அப்படின்னா ஏன் தெரியல, ஒருவேளை அந்த கொஷின் வந்து டஃப்பாக இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நம்மளால் நெக்ஸ்ட்டு அடுத்த டெஸ்ட்டு எழுதும் போது அதை ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். அகாடமி போய் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், சிலபஸ் என்ன, கொஷின் பேப்பர் பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் அதை என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணலாம், என்ன மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன்லேயே வந்து படிக்க முடியும். நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம இந்த மாதிரி படிக்கும் போது நிறைய டைம் வந்து டிமோட்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் அடுத்தவங்க வீடியோ அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம அசிங்கப்பட்ட நேரம், அவமானப்பட்ட நேரத்தெல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் தொடர்ந்து அப்படியே படிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஸோ அப்படி படிக்கும்போது நிச்சயமாக வந்து படிக்க முடியும். படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். படித்தது வந்து நமக்கு ரொம்ப லாங் டேர்மாக வந்து மெமரியிலையும் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிலபஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. தெரியாமல் இப்போ ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் இந்த லெசன்ஸ்லாம் படிங்க அந்த மாதிரி சொல்லும்போது அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணாமல் அது வந்து லெசனில் சிலபஸில் கவர் ஆகுதா அப்படின்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி படிங்க. நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். நிறைய யூடியூப் சேனல்லே வந்து டெஸ்ட் வீடியோலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரூப் 2 2Aக்கு நிறைய பேர் வந்து ரொம்பவே படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே ஆல் த பெஸ்ட். நானும் படிக்கிறேன், பட் எஸ்டிடிக்கு படித்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலை. ஓரளவு படிச்சுட்ருக்கேன், பட் படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு கிடைக்கிற நேரத்தில் நான் கண்டிப்பாக நல்லாவே படிச்சுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். பை ஃப்ரெண்ட்ஸ்.